ரோட்ல போறதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? இப்படிதான் தோணும் நமக்கு. ரோட்ல போறதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? சாலையில் செல்வது அனைவருக்கும் அந்த சாலை பொதுவானது என்பதை புரிய வைப்பதற்காகவே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. நம்ம நடக்கிறதுல இருந்து இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற செருப்பு, ட்ரெஸ்ஸு, வாட்சு, தலைமுடி, ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த இயக்கத்தினுடைய பங்களிப்பு இருக்கு. ஏன்டா இப்படி கிராப் போட்டணும், நீ அப்பளா குடுமி தான் வைக்கணும், சுற்றி சரைச்சிப்பிட்டு இங்கனக்குள்ள மட்டும்தான் முடிய வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இல்லை சடை போட்டு தான் தெரியணும். இது ஒவ்வொரு விஷயத்துலையும் வேலை இருக்கு. சரி, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது முதல்ல செய்ய ஆரம்பிச்சவர் யாருன்னு பார்த்தோம்? தந்தை பெரியார். அவர் எப்போ இறந்து போனாரு? 1973. இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஏராளமான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க தெரியுமா? யாரெல்லாம் உங்களுடைய நினைவில் இருக்கிறாங்க சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி? ஜோதிபா பூலே, அப்புறம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர், அயோத்தாச பண்டிதர், நாராயண குரு, ஷாகு மகராஜ். இவ்வளவு பேர் நம்மளால பட்டியல் சொல்ல முடியுது. இப்ப நம்ம சொன்னதும் கூட மராட்டியத்துல இருந்து சொல்லியிருக்கோம், கேரளால இருந்து சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில இருந்து சொல்லியிருக்கோம். இது தாண்டி ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிறாங்க. பஞ்சாப்ல இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க, வங்காளத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இப்படியான இயக்கங்கள் உண்டு. ஆனா இந்த இயக்கங்களுடைய இது தலைவர்கள் உண்டு. இவ்வளவு தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. நாம் சொன்ன தலைவர்களுடைய அவர்கள் தொடங்கிய இயக்கங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன? அவங்க ஒவ்வொரு தலைவரும் தத்துவ ரீதியாக, செயல்பாட்டு ரீதியாக அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவங்க. அவர் பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது என்று கட்டுப்பாடு வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான கல்விக்காக பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு போற ஆளு மேல சாணியை வீசுவான், மலத்தை எடுத்து வீசுவான். அப்போ உடம்பு முழுக்க துணியை சுத்திக்கிட்டு 2 புடவை கட்டிட்டு போவாங்களாம். முதல் புடவை இயல்பா கட்டியிருக்காது, அதுக்கு மேல வெளியில ஒன்று சுத்திட்டு போற வரையெல்லாம் சாணி அடிக்கிறதையும் மலை வீசுறதையும் எடுத்துட்டு அந்த கிளாஸ் நடத்த போற இடத்துக்கு போன உடனே சுத்தி இருக்கிற அதை கழட்டி போட்டுட்டு உள்ள போய் வகுப்பு நடத்திட்டு வந்த சாவித்ரிபா பூலே போன்றவர்கள் அவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அந்த காலகட்டத்தில் இயக்கம் தொடங்கி அமைப்பு தொடங்கி நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அமைப்புகளில் அவர்கள் தொடங்கிய அமைப்புகள் எல்லாம் எப்படி செயல்படுகின்றன? இந்தியா முழுக்க இவ்வளவு தலைவர்கள், இவ்வளவு சமூக போராளிகள் தோன்றியதற்கு பிறகும் அவர்களுடைய இயக்கங்கள் எந்த அளவிற்கு தொடர்ந்து அதை செயல்படுத்தின என்றால் அதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா அந்த தலைவர்கள் செய்த மிக பெரும் பணிகளை தொடருவதற்கான சரியான அடுத்த தலைமை அந்த இயக்கங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்ப இங்க சொல்லும் போது தந்தை பெரியாருக்கு பிறகு ஒரு 5 ஆண்டுகள் யாரு பொறுப்புல இருந்ததா சொன்னாங்க? அன்னை மணியம்மையார். அவங்க 5 ஆண்டுகள் இருந்தாங்க. 1978ஆம் ஆண்டு அன்னை மணியம்மையார் அவர்களும் மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய படம் அங்க இருக்கு. அதுக்கு அடுத்து 1978ஆம் ஆண்டு தொடங்கி இந்த 2025 வரைக்கும் ஏறத்தாழ 47 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் மிக வலிமையாக நடத்தி செல்லக்கூடிய தலைவர் தான் ஆசிரியர் ஐயா வீரமணி. திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒரு 29 வயசுல 27 வயசுல அவர் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறார். 27 வயசுல. அவர் எத்தனை வயசுல பேச ஆரம்பிச்சார்னா 9 வயசா இருக்கும்போது மேடையில பேச ஆரம்பிச்சார். 10-12 வயசுல எல்லாம் கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறாரு, கொடியேற்றி இருக்கிறாரு, மாநாட்டில் பேசியிருக்கிறாரு, மாநாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாரு. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்ட போது சமாதான தூதுவராக ஒரு 15 வயசுல போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு. சிறு வயதிலிருந்து பெரியாருடைய கொள்கைகளை, தத்துவங்களை ஏற்று தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்வதில், பிரச்சாரம் செய்வதில், அதற்காக பேசுவதில் வல்லமை படைத்தவராக இருந்தவர். அப்புறம் அவருடைய பள்ளிகளில், கல்லூரிகளில் எல்லாத்துலேயுமே படிப்புல ரொம்ப கெட்டிக்காரரு, நல்லா படித்து வளர்றாரு. ரொம்ப ஏழ்மையான ஒரு காலகட்டத்திலும் கூட கல்விக்கு உதவி பெற்று அதை தாண்டி வெற்றி பெறக்கூடியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரி படிக்கிறாரு. சட்டக்கல்லூரியிலே நல்ல அளவிற்கு படித்து தேறுகிறார். ஒரு முக்கியமான வழக்குரைஞர் பொறுப்புக்கு வருகிறார். வழக்குரைஞர் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அப்படி எல்லாம் இருக்கிற சூழலில் தந்தை பெரியார் அவரை அழைத்து, எப்பா நீ படிச்சுட்டே வேலை பார்க்குற, எல்லாமே கரெக்டு, ஒரு நல்ல இடத்துல பெரியார் தான் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறார்.
இவர் பிற்காலத்தில் நமக்கு பயன்படுவார்னு யோசிச்சு பெரியார் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணமும் பண்ணி வச்சிடறாரு. ஐயா எது சொன்னாலும் சரி திருமணம் பண்ணிட்டார். ரைட். அதற்கு பிறகு அவரை அழைத்து விடுதலை அப்படின்னு ஒரு பத்திரிகை பத்தி சொன்னாங்களா? இந்த விடுதலை பத்திரிகை எப்போ தொடங்கினது தெரியுமா? விடுதலை ஏடு ஏதாவது இருக்குங்களா கையில்? விடுதலை பேப்பர் இருக்கா? ஏதாவது இருந்தால் காட்டுங்க. விடுதலைன்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் பேப்பர்லாம் சொல்லுங்க. நியூஸ் பேப்பர் என்னெல்லாம் நியூஸ் பேப்பர் தெரியும்? தினத்தந்தி, தினமலர், முரசொலி, தினகரன், இங்கிலீஷ்லனா ஹிந்து, இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி அன்றாடம் வெளிவரக்கூடிய ஒரு நாளேடு விடுதலை என்கிற நாளேடு 1935ஆம் ஆண்டு, ஏறத்தாழ 91 ஆண்டுகளுக்கு முன்னால், 90 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட ஒரு ஏடு, ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகைக்கு பெரியார் தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. 1962 வரைக்கும் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அங்க இருந்த ஒரு ஆசிரியர் வெளில போயிடுறாரு. அந்த பத்திரிகையை தொடர்ந்து நடத்தணும். ஆசிரியர் பொறுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பத்திரிகையில என்ன வரணுங்கிறதுக்கு அவங்க தான் பொறுப்பு. இந்த பத்திரிகையில எது வந்தாலும் அவங்க தான் பொறுப்பு. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அவங்க தான் பொறுப்பு. ஜெயிலாலும் அவங்க தான் பொறுப்பு. அது சாதாரணமான விஷயம் இல்ல, எளிமையான பத்திரிகை அல்ல. பெரியாருடைய கொள்கைகளை புரிந்து எழுதி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பத்திரிகை. அப்படி ஒரு பத்திரிகைக்கு 29 வயசுல, இப்ப அவருக்கு 92, அப்படியே திருப்பி போட்டா 29, இப்ப வராதான் சொல்லுவாரு. எனக்கு இப்ப 29 வயசு ஆகுது அப்படிம்பாரு. அந்த 29 வயசுல விடுதலை நாளேட்டினுடைய ஆசிரியராக நியமிக்கப்படுகிறார். அது ரொம்ப சிக்கலான ஒரு இடம். ஏன்னா பெரியார் வெவ்வேறு ஊர்களில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டே இருப்பார். இன்னைக்கு மாதிரி நினைச்ச மாதிரிலாம் ஃபோன் பண்ணி ஐயா இப்போ என்ன இன்னைக்கு பத்திரிகையில் வரணும், எதை பற்றி எழுதணும்லாம் கேட்க முடியாது. பெரியார் என்ன நினைப்பார் என்பதை யோசித்து அதை சரியாக எழுதணும். அவர் இப்படித்தான் சிந்திப்பார் என்பதை புரிந்து கொண்டு எழுதுகிற பக்குவம் வேண்டும். அந்த இளம் வயதிலேயே, ஏன்னா அவர் தான் 9 வயசுல இருந்து இருக்கிறார்ல, பெரியார் என்னென்ன விஷயத்துக்கு எப்படிலாம் யோசிப்பார், எப்படி முடிவெடுப்பார், இந்த விஷயத்தில் எப்படி எழுதணும், எல்லாமே படித்து படித்து அவர் உள்ளத்திலே ஏறி போன காரணத்தால் அந்த 29 வயதில் தொடங்கி இன்றைக்கு 92 வயது வரைக்கும் அந்த விடுதலை நாளேட்டினுடைய ஆசிரியராக ஏறத்தாழ 63 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். உலகத்திலேயே இப்ப கூட கையில் எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும்ல, இப்ப கூட வேண்டாம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தட்டி பாருங்க. 63 ஆண்டுகள் எந்த பத்திரிகைக்காவது ஒருவரே ஆசிரியராக இருந்திருக்கிறாரா? உலக சாதனையே 29 ஆண்டுகள் தான். 29 வருஷம் தான் ஒருத்தர் அதிகபட்சம் ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்காருன்னு. ஆனா தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க செல்லக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு ஒருவர் ஆசிரியராக 63 ஆண்டுகள் இருந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சாதனை என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு சாதனை இப்ப கின்னஸ்ல பதிவு பண்ணியிருந்தோம்னா இவர் தான் சாதனையாளர். ஆனா அவர் கின்னஸ் வாங்குறதா என் வேலை அதை விட இன்னும் முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்மளால கின்னஸ் எதெல்லாம் வாங்குறான்னா, பல்லால கடிச்சு 4 காரை இழுக்கிறது, மண்டையிலே தேங்காய் உடைக்கிறது, வாயிலே பொட்டுக்கல்லையே லட்சம் பொட்டுக்கல்லையே உடைச்ச, இதுக்கெல்லாம் கின்னஸ் வாங்கி வச்சிருக்கிறான். அப்படி அல்ல. ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு 365 நாள், 63 ஆண்டுகள் கணக்கு பண்ணிக்கங்க. எவ்வளவு நாட்கள் அவருடைய தலைமையில் அந்த பத்திரிகை வெளிவந்திருக்கிறது. சரி, அப்படி ஒரு பத்திரிகை வெளிவருது, அந்த பத்திரிகையினுடைய செய்தி சாதாரணமா பொழுதுபோக்கு செய்தியா? அது சாதாரண பொழுதுபோக்கு செய்தியா என்றால் இல்ல. இப்ப நம்ம பேசும்போது ஐயா சொன்னாங்கல்ல, சமூக நீதியில் எவ்வளவு சாதனை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு, இடஒதுக்கீடுடைய அளவெல்லாம் எவ்வளவு கூடி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இது எல்லாமே அந்த பத்திரிகையில் எழுதி அதன் வாயிலாக பெற்றவை. இன்றைக்கு வரைக்கும் இந்த விடுதலை பத்திரிகையை உங்க ஊர்ல இருக்கிற பெரிய மடம் ஒன்று இருக்கேன், வந்தோடனே ஐயா பேசும்போது சொன்னாங்க, குமாரதேவன் ஐயா சொன்னாங்களே, என்ன மடம் அது? சங்கர மடம். இந்த சங்கர மடத்துல இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு இல்லையா, பாலபெரியவா. அதுக்கு முன்னாடி ஒரு பெரியவா, அவர் குட்டி பெரியவா இருக்கும்போது அங்க ஒரு நடுப்பெரியவா, அப்புறம் ஒரு மூத்த பெரியவா ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க அத்தனை பேரும் நாள்தோறும் தவறாமல் படிக்கிற முதல் பத்திரிகை விடுதலை. ஏன்னா எங்கையெல்லாம் வீரமணி நமக்கு ஆப்பு சொருகி இருக்கிறாரு அப்படின்னு படிக்கணும்னா அவங்க விடுதலையை தான் முதல்ல படிக்கணும். அவங்களே சொல்லுவாங்க, நான் விடுதலையும் முரசொலியும் தவறாம படிச்சிருவாங்க. அதான் இப்ப போன வாரம் கூட மதுரை மடாதிபதி, மதுரை ஆதீனா அவர் சொல்றாரு,
இந்த மாதிரி ஏற்கனவே திராவிட இயக்கத்துக்கும் பழைய மடாதிபதிக்கும் பெரிய தொடர்பு இருக்கு, ஆனா உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு பத்திரிகைக்காரன் கேட்கும்போது விடுதலை எடுத்து விரிச்சு காமிச்சு, நான் அன்றாடம் விடுதலையை படித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கும் திராவிட இயக்கத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு யாரு சொன்னா அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு தான் அவரை பத்தி ஒரு பெரிய அறிக்கை ஆசிரியர் விட்டுருந்தாரு.